சுட சுட இட்லி தோசை கூட சாப்பிட க்ரீமியாக ஒரு ரிச் கோகோனட் ஃப்ளேவரில் ப்ரான் குருமா எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கிராம்பு, ஏலக்காய், பட்டை, சோம்பு சேர்த்துக்கலாம். ஃபைனாக சாப் பண்ண 2 வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூளில் மிளகாவும் தனியாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ இது வேகிற இந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 10 முந்திரி, கொஞ்சம் தேங்காய், ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ப்ரான்ஸ் வெந்ததும் கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரியும் தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வைங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக கொதி வரும்போதே ஒரு கை ஃபுல்லாக சாப் பண்ண கொத்தமல்லியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, 30 மினிட்ஸில் நம்ம ப்ரான் குருமா ரெடி. இதை இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.